இப்போது தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காக அவர் வாழ்ந்தார், நமக்காக வந்தார், வாழ்ந்தார், ஜீவன் தந்தார். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு நம்ம மேலே அன்பு வைத்தார். பிதாவாகிய தேவன் அன்பு வைத்தபடினால தான் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவும் அந்த பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினதான அந்த நோக்கத்தை உணர்ந்தவராய் நம்ம எல்லார் மேலும் அன்பு வைத்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பு, அதாவது மனிதரோடு நம்மளோட இயேசு எவ்விதமாய் அன்பு வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, மனிதரோடு உள்ளதான இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பொதுவாக எல்லாருமே மனுக்குலம் அனைத்தும் ஏங்குவதை எதற்காகவென்றால் அன்பிற்காக. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, அதாவது இந்த பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், அப்படிப்பட்டதான அநேக வசதிகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் இந்த அன்பு என்பது இல்லாவிட்டால், அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அவர் ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறாரு இல்லையா? தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அற்புதங்கள் செய்யலாம், என்ன பண்ணாலும் அன்பு இராவிட்டால் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். அப்போது இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு மனுக்குலம் அனைத்தும் அதைத்தான், யாராவது ஒருவருடைய அன்பை ஏங்குகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பார்க்கும்போது இன்னைக்கு அநேகருடைய அன்பு என்ன செய்கிறதுனா குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அது வசனமும் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் அன்பு என்ன செய்வோம்? ஆமாம், குறைஞ்சு போயிடும், தனிந்து போயிடும், குறைவாய் போய்விடும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா குடும்பங்களில் அன்பு என்பது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்தார்கள், 10 பேர் 15 பேர் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள், எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறது என்னவா இருக்குது? பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த அன்பு என்பது குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த அன்பை மனிதர்கள் தேடுகிறார்கள், விரும்புகிறார்கள். இப்போ மனிதனிடத்திலே அன்பை எதிர்பார்க்கும் போது அது என்னவாகிறதுன்னு நான் சொன்னது போல தான் அது நிலையில்லாத ஒரு அன்பாய் மாறிவிடுகிறது. உதாரணமாக பாருங்கள், நம்ம படிக்கும்போது சிலரிடத்துல அன்பு கூறுகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ பாருங்கள், அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது என்ன செஞ்சிடும்? காலகாலத்துக்கு வருமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வராது. ஒரு படிப்போடு முடிஞ்சு போயிடும், அல்லது காலேஜ் ஸ்டடீஸோடு முடிஞ்சிடும், அல்லது சிலர் ஒன்றும் வேலை கூட செய்வாங்க. இப்படி எல்லாமே சரி, கடைசி வரைக்குமே அவங்க அப்படியே அந்த அன்பில் இருந்தாலும் ஒரு நாள் மரணம் என்பது அவர்கள் என்ன செய்துவிடும்? பிரித்து விடும். அதுதான் நேச்சுரல், இதுதான் இயற்கை. பாருங்கள், இதுதான் மனித அன்பு. உறவுகள்லையும் அப்படித்தான் பாருங்கள், நம்ம பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, இப்படிப்பட்டதான அன்புகள் காலங்கள் மாறும்போது என்ன செய்கிறது? மாறிவிடுகிறது. அப்படியே இல்லைனாலும் இயற்கை மரணம் என்பது என்ன செய்து விடுகிறது? அந்த அன்பை பிரித்து விடுகிறது. அப்போது இப்படி எல்லாரும் சூழ்நிலையில் மனிதன் ஏங்குவது அன்பிற்காக. அந்த நம்ம ஏங்குகிற அந்த அன்பு இயேசுவின் மேலே வைக்கும்போது அவருடைய அன்பு மேன்மையானது. அல்லேலூயா. அந்த அன்பை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கலாம், யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசுவின் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நல்ல கவனிங்க, இயேசுவின் அன்புக்கும் மனித அன்புக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே தெரியுது பாருங்க. நான் இப்போ தானே சொன்னேன், மனித அன்பு காலத்தில் மாறி போகும். ஆனால் காலகாலமாக இருந்தாலும் மரணம் என்பது என்ன செய்துவிடும்? இந்த மனித அன்பை என்ன செய்துவிடும்? ஒரு நாள் பிரித்துவிடும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு ஒரு மாற்றமில்லாத அன்பு, அதாவது பிரியாத அன்பு. பாருங்க, இங்கே நம்ம பார்க்கிறோம்,
இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான அவருடைய வேலை வந்தது. அவருக்கு தெரியும், இந்த குறிப்பிட்ட சமயத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டு பிதாவினிடத்தில் என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். அப்படிங்கும்போது அவர்களிடத்தில், அதாவது தம்முடையவர்களிடத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சீசர்களிடத்தில் இயேசு என்ன செய்தார்னா, முன்பு எப்படி அன்பு வைத்திருந்தாரோ அதே மாதிரி முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் என்ன வைத்தாராம், அன்பு வைத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் இவ்விதமாய் உங்களுக்கு இந்த அன்பை சொல்லுகிறேன். இந்த அன்பு மாற்றமில்லாதது. அதாவது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதுபோல முடிவு மட்டும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அதாவது இயேசு அவர்களை, சீஷர்களை தம்மிடத்திலே சேர்த்து கொண்ட போது எவ்விதமாய் அன்பு வைத்தாரோ அதுபோல இயேசு இந்த உலகத்திலிருந்து பிதாவினிடத்தில் போன பிறகும் அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், அன்பு வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவரிடத்தில் வந்தோம், அவருடைய அன்பினால் இழுக்கப்பட்டு வந்தோம். அப்போ நம்ம மேலே அன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே அவருடைய அன்பை ருசித்து வந்த நாளிலே எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வைத்தாரோ அதே போல அவர் முடிவு பரியந்தம் என்ன செய்கிறாராம், அன்பு வைக்கிறார். அப்போ இந்த அன்பு என்பது மாற்றமில்லாத அன்பு. மாற்றமில்லாத, அதாவது சூழ்நிலை மாறிடுச்சு பாருங்க. சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. ஒரு சூழ்நிலை என்ன செய்து விட்டது, இயேசுவை அவர்களிடத்திலிருந்து என்ன செய்து விட்டது, பிரித்து விட்டது. அவர் பிதாவினிடத்துக்கு போறார், இந்த உலகத்தில் இல்லை, அவங்க கூட இல்லை. ஆனாலும் அது என்ன செய்யலை, இயேசுவின் அன்பு மாறவே இல்லை. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அங்கே சொல்லலை, அதாவது அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா அன்பு வைத்தபடியே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் போகிறேன்ப்பா, இனிமேல் நான் உங்களை கண்டுக்க போகிறதில்ல அப்படி சொல்லி இல்லை, முடிவு மட்டும் என்ன செய்தார், அன்பு வைத்தார். அதுபோல தான் இந்த நாளிலே இயேசுவின் அன்பு என்பது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கலாம். சூழ்நிலைகள் மாறலாம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். அப்படி நம்ம ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் பாருங்க. சூழ்நிலைகள் அந்த இடம் மாற்றத்தை கொண்டு வரும். அப்போ அன்பு மட்டும் மாறாது. அல்லேலூயா. இடங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நம்முடைய வயதுகள் என்ன செய்யும், மாறிக்கொண்டே வரும். ஆண்டவர் நம்மளை சிறு பிராயத்தில் நேசித்தது போலவே முதிர் வயது வரைக்கும் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மாற்றமில்லாத அன்பு என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த அன்பை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 15:13 வசனம் வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. இங்க இயேசுவின் அன்பை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது, மாற்றமே இல்லாதது. இங்க இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அதாவது ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதா, ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு. பாருங்க, பொதுவாக இன்னைக்கு நண்பர்களெல்லாம் பேசிக்கொள்ளுவார்கள், நான் உனக்காக என்ன செய்வேன், உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். சிலர் இருப்பாங்களா இருக்கும் உயிரை கொடுக்குறவங்க, ஆனால் சூழ்நிலை வரும்போதே என்ன செய்து விடுவார்கள், கலட்டி விடுவார்கள். ஆனால் இங்கே இயேசுவின் அன்பு என்பது அப்படி அல்ல. அதாவது அங்கே அதான் சொல்லியிருக்கு பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். அதாவது நண்பர்கள் சொல்லுவாங்க இல்லையா, உனக்காக என்ன செய்வேன், உயிரவே கொடுப்பேன்னு சொல்லுவான் இல்லையா, கொடுக்குறானோ கொடுக்கலையோ, அதை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதாம், பெரியது. அல்லேலூயா. அதிகமான அன்பு. அப்போ பாருங்க, அதான் இருக்கிறதுலையே அதிகமான அன்பு. அப்போ இந்த ஆண்டவராய் இயேசுவின் அன்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் நண்பர்கள் உயிரை கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, ஆண்டவர் நமக்காக ஜீவனை தந்தார். அல்லேலூயா. அப்போ ஜீவனையே தரணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்புக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்குள்ளதை, அதாவது எனக்கு போக இன்னொருத்தருக்கு கொடுக்கறத விட எனக்குள்ளதை நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னா தியாகம். அதுக்கு பேர் என்னது, தியாகம் பண்ணுறது. அப்படி தானே, என்கிட்ட இருக்குது,
10 இருக்குது. அதில் 2 எடுத்து கொடுக்கறதுக்கும் அந்த 10ஐயே கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது இல்லையா? இந்த 2 எடுத்து கொடுக்கறது அது பெரிய விஷயம் இல்லை. அந்த 10ஐயே கொடுக்கறதுன்னா இப்போ எனக்குன்னு வச்சிருக்கிறேன், இப்போ என்னையவே என்ன செய்து விட்டேன்? தியாகம் பண்ணி விட்டேன், கொடுத்து விட்டேன். நண்பனுக்காக, உறவுக்காக என்னையவே கொடுத்துட்டேன். அது மாதிரி தான் இயேசுவின் அன்பு என்பது, அவர் என்ன செய்து விட்டார்? தன்னுடைய ஜீவனையே நமக்காக தியாகம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. அதான் அவருடைய அன்பு என்பது தியாகமான அன்பு, தியாகம் பண்ணுகிற அன்பு. அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் பாருங்க, இந்த பூமியிலே வாழ்ந்தார். எல்லாமே தியாகம்தான். ஆண்டவர் இந்த பூமியில் வந்ததே என்னதான்? பெரிய தியாகம்தான். இந்த பூமியில் அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தது மிகப்பெரிய தியாகம். அதாவது அவர் பரலோகத்தில் வாழ்ந்தவர், தெய்வமாய் வாழ்ந்தவர். அவர் அங்கிருந்து ஒரு மனுஷனா என்ன செய்யணும்? உருவெடுத்து வந்து இங்கே இருக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா? அப்படி தானே? நம்மளுக்கே ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்கும். ராத்திரியில் என்ன வராது? தூக்கமே வராது இல்லையா? ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். அங்கே உள்ள கால சூழ்நிலைகள், அங்கே உள்ளதான உணவு பழக்க வழக்கங்கள், இன்னும் எத்தனை பாருங்கள். அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான், தியாகம் பண்ணி தான் என்ன செய்யணும்? போய் அங்கே கொஞ்ச நாள் இருக்க முடியும். அப்படி இருந்தாலே, எப்படியோ தியாகம் பண்ணி இருந்தாலும் நம்ம உடம்புக்கு அது என்ன செய்யாது? செட் ஆகாது. அப்படி தானே? ஒத்து வராது. கஷ்டங்கள் வந்துடும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இங்கே இயேசு பாருங்க, பரலோகத்தை விட்டு, அவர் வாழ்ந்த தேசம், அவர் வாழ்ந்த நாடு, அவர் வாழ்ந்த வீடு, அதெல்லாம் விட்டு, பிதாவை விட்டு, அவருக்கு எவ்வளோ ஒரு மகிமையான இடம், அதெல்லாத்தையும் விட்டு மனுஷன், அப்சால் தேவனால் உண்டாக்கப்பட்டதான ஒருவன் இல்லையா? மண்ணினால் உண்டாக்கப்பட்டதான ஒருவன், அவனை போல வரணுன்னா அவர் பண்ண தியாகம் மிகப்பெரியது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இங்கே வாழ்ந்தார், மனுஷனாக வாழ்ந்து, இதில் இந்த மனிதர்களெல்லாம் வாழ்வு கொடுக்கும்படியாய், மீட்கும்படியாய் அவர் என்ன செய்தார்? அவருடைய ஜீவனையே கொடுத்துட்டார் பாருங்க. அதான் பெரிய தியாகம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த இயேசுவின் அன்பு என்பது ரெண்டாவது, அது தியாகமுடையது. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? தியாகமுடையதாக இருக்கிறது. சரி, மூணாவது பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கலாம். பவுல் சொல்லுகிறதான அன்பை குறித்ததான வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு, ஏன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்டதான ஒரு அன்பு. அது உபத்திரவம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எது வந்தாலும் சரி, இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் அன்பு என்று சொல்லும்போது அடுத்தது அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னா, பிரிக்க முடியாத அன்பு. அல்லேலூயா. இயேசு நம்ம மேல அன்பு வைத்து, நம்மளும் இயேசுவோடு அன்பு வைத்து அப்படியே பாண்ட் ஆயிட்டா, அதாவது அப்படியே பிணைக்கப்பட்டு விட்டால், அதை உபத்திரமம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எது வந்தாலும் என்ன செய்ய முடியாதான்? இயேசுவின் அன்பை பிரிக்க முடியாத அன்பு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இதுதான் இயேசுவின் அன்பு என்பது, பிரிக்க முடியாத அன்பு. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கிற அன்பு என்பது அப்படி அல்ல. சில சூழ்நிலைகள் வரும்போது அந்த அன்பு என்ன செய்துவிடும்? பிரிந்து போய்விடும். இந்த மாதிரி உபத்திரவங்கள், இந்த மாதிரி துன்பங்கள், பசி, இப்படியெல்லாம் வரும்போது என்னவாயிரும்? இந்த அன்பு பிரிந்து போய்விடும். இப்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும்போது, இங்கே பவுல் சொல்கிறாரு இல்லையா, இப்படி சூழ்நிலை வரும்போது அந்த அன்புக்குள்ளே என்ன வந்துடும்? ஒரு பிரிவு வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துடும்.
பாருங்க, சில கணவன் மனைவி இணைக்கப்படுகிறார்கள் குடும்பமாய், ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பிரிவு வந்துடுது. காரணம் என்னன்னு கேட்டால், இவ்வளவு பெருசாக கூட அவங்க சொல்கிறது இல்லை. அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம், ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற காரியம் பாருங்கள். சமயத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னா, அந்த வீட்டில் குழந்தை இல்லாதனால அந்த கணவன் மனைவிக்குள்ளே என்ன இல்லை, அன்பு. அப்போ குழந்தையின்மை என்பது என்ன செய்து விட்டது, அவர்களுடைய அன்பை பிரித்து விட்டது. இன்னும் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது அந்த கணவனுக்கு சரியான வேலை இல்லாதனாலும் சரியான வருமானம் இல்லாதனாலும் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளதான அன்பு, ஆமாம், அதாவது நல்லா வாழ முடியல, வருமானம் இல்லை, பிரச்சனை. அப்போ என்ன செய்து விட்டது, அந்த அன்பு பிரிந்து விட்டது, பிரிந்து விடுகிறார். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் இங்கே அதை விட அதிகமாக சொல்லியிருக்கு. உபத்திரம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யாது, பிரியாத அன்பு. நம்ம விட்டுட்டு போனால் உண்டு, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பிரியவே மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் யோசேப்பு சிறையில் போட்ட போதும் யோசேப்போட ஆண்டவர் என்ன செய்தார், இருந்தார். போத்திபார் வீட்டில் இருக்கும்போதும் யோசேப்போட யார் இருந்தார், ஆண்டவர் இருந்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் உயர்த்தப்பட்ட அரண்மனையில் இருக்கும்போதும் யோசேப்போட யார் இருந்தார், கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, என்ன வந்தாலும் சரி, இயேசு நம்முடைய தேவன் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார், அவருடைய அன்பிலிருந்து பிரியவே மாட்டார். அல்லேலூயா. பிரிக்க முடியாத அன்பு தான் இயேசுவின் அன்பு, பிரிக்கவே முடியாது. எந்த பிரச்சனையை கொண்டு வந்து போட்டாலும் இயேசுவின் அன்பிலிருந்து என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அதுதான் உண்மையான இயேசுவின் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அடுத்தது இந்த அன்பை குறித்து சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். பாருங்க, இங்கே 2 கொரிந்தியர் 5:14 சொல்லியிருக்கு. அந்த முதல், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. சரி, இப்போ இந்த கிறிஸ்துவின் அன்பு, ஒரு மனிதரோடு இந்த கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 காரியங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். 1, மாற்றமில்லாத அன்பு, தியாகமான அன்பு, பிரிக்க முடியாத அன்பு. இங்கே இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை பவுல் சொல்லுகிறார், இதுவும் நெருக்கி ஏவுகிறது. அப்படின்னா இந்த அன்பு எங்களை ஏவுகிறது. ஆங்கிலத்தில் லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவி எழுப்புகிற இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் இதை நம்மளை என்ன செய்யணும்னா, இந்த அன்பு ஏவி கொண்டே இருக்கும். ஏவுறதுன்னா என்னன்னா, நம்மளை உந்தி தள்ளுவது, தூண்டி விடுவது. அப்படி தானே? இப்போ பாருங்களேன், சொல்லுவாங்கள்ல, அவனை ஏவி விட்டுட்டான். சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த பிசாசை ஏவி விட்டுட்டான் இவன் அப்படின்னு சொல்லி. ஏவி விட்டுட்டான்னா அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறது, உந்தி தள்ளுவது. அப்போ பாருங்கள், இந்த ஏவுதல் அப்படிங்கிறது கிறிஸ்துவின் அன்புக்கு உண்டு. பாருங்களேன், உதாரணமாக இப்போ நீங்கள்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, பல விதமான பிரதிகூலங்கள் இருந்ததா இல்லையா? யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது? அப்படி தானே? எல்லா பிரதிகூலங்களுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு இங்கே வந்திருக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி கிறிஸ்துவின் அன்பு நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஏவி எழுப்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம மனசுக்குள்ளே சில சிந்தைகள் வந்திருக்கலாம், கஷ்டமாக இருக்குது, மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது, பேசாமல் வீட்டில் இருக்கலாம். அப்படிங்கும்போது என்ன செய்யாது, அந்த அன்பு இருக்காதப்போ அப்படின்னு சொல்லும் இல்லையா? காலையில் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த இயேசுவின் அன்பு என்ன செய்யும்னா, எலும்பு ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏவும். பாருங்க, இப்படி ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த அன்பு என்ன செய்து கொண்டே இருக்கும், இயேசுவின் அன்பு ஏவி எழுப்பி கொண்டே இருக்கும், தள்ளிக்கிட்டே இருக்கும். சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே இருப்பாங்க, பட்டின்னு இந்த பெற்றோர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. படிடா அதை பண்ணுறா இதை பண்ணுறான் அப்படியே சொல்லி 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 இந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிடும், ஆமாம், அப்படியே அதுக்கப்புறம் தன்னாலேயே அதுக்கு
ஆர்வங்கள் வந்துடும் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அது நல்ல வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், நல்ல முன்னேற்றத்தில் வந்து. அப்போ இந்த ஏவி எழுப்புகிறதான அன்பு எல்லா இடத்துலையும் இந்த வேலை இருக்கும். அப்படி தானே? நம்ம வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், அங்கேயே நம்மளை ஏவி எழுப்புறதுக்குன்னு என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த இயேசுவின் அன்பு அவருக்குள்ளாய் நம்மை வாழ வைப்பதற்காக, வெற்றியுள்ள ஒரு ஜீவியம் செய்வதற்காக அது என்ன செய்து கொண்டே இருக்கிறது, ஏவி எழுப்பி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த அன்பு ஏவி எழுப்பும்போது தடைகள் எது வந்தாலும் அது என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்கள், இந்த ராக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ராக்கெட்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அதில் அந்த சேட்டிலைட்டெல்லாம் வச்சு செயற்கைக்கோளெல்லாம் வைத்து அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஏவுகிறார்கள். அப்போ அந்த ராக்கெட் என்ன செய்யுதுன்னா, அது அந்த செயற்கைக்கோளெல்லாம் அது சுமந்து கொண்டு அது கொண்டு போய் அது எங்கே கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அழகாக லொக்கேட் பண்ணி விட்டுருது. அப்போது இந்த ராக்கெட் வந்து அதான் சொல்லுவாங்க, ஏவுதளத்திலிருந்து ராக்கெட் ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பாருங்களேன், அந்த ராக்கெட்டை ஏவுகிறது அதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, அந்த ராக்கெட் வந்து குறிப்பிட்ட டைமிங்குள்ளே குறிப்பிட்ட வேகத்தில் என்ன செய்யணுமா, அது புறப்பட்டு போகணும். பாருங்கள், அதற்கு தகுந்த மாதிரி அந்த எரிபொருளெல்லாம் இதெல்லாம் போட்டு அது கரெக்டாக அந்த ஃபாஸ்ட்டில் போனால் தான் என்ன செய்யணும், அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி, அதாவது பூமிக்கு இன்னும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, அதெல்லாம் தாண்டி அதை என்ன செஞ்சிடணும், டக்குன்னு அந்த செகண்ட்ஸில் என்ன செஞ்சிடணும், அதெல்லாம் தாண்டி போயிடணும். அப்போது அதற்கு உந்துகிறதான ஒரு சக்தி இருக்கிறது. இந்த ராக்கெட்டை உந்தி தள்ளுகிறதான ஒரு சக்தி, ஒரு என்ஜின் அந்த ராக்கெட்டில் இருக்குது. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பது இந்த ராக்கெட்டை உந்தி தள்ளுற ஒரு இன்ஜின் மாதிரி நமக்குள்ளே இருந்து என்ன செய்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமியின் காரியங்கள் எல்லாம் நம்ம ஈர்க்க நினைக்கும் போது, நம்ம இழுக்க நினைக்கும் போது, இந்த இயேசுவின் அன்பு என்ன செய்யும்னா நம்மளை அப்படியே உந்தி என்ன செய்யும், ஆமாம், இதில் இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு, அதாவது பூமிக்குரிய காரியங்கள், உலகத்திற்குரிய காரியங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணி விடுதலையாக்கி அது என்ன செய்யும், நம்மளை உந்தி தள்ளும். அல்லேலூயா. அப்படி எல்லா காரியங்களும், ஆண்டோடைய காரியங்களில் இந்த உலகத்தை விட்டு வேறுபரிக்கப்படுகிற காரியங்களாகட்டும், இந்த உலகத்திலிருந்து சாட்சியாய் வாழ்கிற காரியங்களாகட்டும், எல்லாத்துலேயும் இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மளை என்ன செய்து கொண்டே இருக்கும், ஏவிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த ஏவுகிறதான இந்த தன்மை நமக்குள்ளே இருக்கும்போது சும்மா கிடக்க முடியாது. பாருங்கள், சிலர்லாம் அதனால தான் அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. வயசே ஆனாலும் சரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஆண்டோடைய காரியங்களில் அப்படியே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, உள்ளே கடந்து அந்த இன்ஜின் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, இயேசுவின் அன்பு என்கிறதான அந்த உந்து சக்தி அவர்களை தள்ளி கொண்டே இருக்கிற. அல்லேலூயா. சரீரத்தில் பலவீனம் வரும், இன்னும் சூழ்நிலைகள் மாறி வரும், கஷ்டங்கள் வரும், என்ன வந்தாலும் அங்கே உள்ள என்ன கிடக்குது, அந்த இயேசுவின் அன்பு இருக்கிறதுனால அது நம்மை உந்தி உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் பாடலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை உற்சாகமாய் சொல்லி, ஆண்டவரே ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
அடுத்தது 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். இயேசுவின் அன்பு மாற்றமே இல்லாத அன்பு, இயேசுவின் அன்பு தியாகமான அன்பு, இயேசுவின் அன்பு பிரிக்க முடியாது, இயேசுவின் அன்பு நம்மை ஏவி எழுப்புகிற அன்பு. அடுத்து கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, கவனிங்க அந்த வார்த்தைகளை, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இயேசுவின் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இயேசு அடுத்த அன்பு, இயேசு மனிதரோடு அந்த கூறுகிற அன்பு எப்படிப்பட்டது என்றால், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது. பாருங்க, ஜீவனை தந்தார்னு சொல்லி பார்த்தோம், அதாவது தியாகமான அன்பு என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஒப்பு கொடுப்பது என்பது அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அன்பு. அல்லேலூயா. இந்த இந்த வார்த்தை பாருங்களேன், தம்மை தாமே ஒப்பு கொடுப்பு. இதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். பாருங்க, ஒப்பு கொடுக்கிறது அப்படின்னா இதற்காக, அதாவது ஒரு காரியத்திற்காக, ஒருவருக்காக என்ன செய்து விடுவதுன்னா, அந்த இப்படி சொல்லுவாங்க, தாரை வார்த்து விடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவ்வளோதான், டோட்டலாக இந்த ஆள், இந்த பொருள், இந்த காரியம் இதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவது. இதில் இந்த வார்த்தையை இதை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்துகிறேன், தம்மை தாமே ஒப்பு கொடுப்பது. இப்போ நான் என்னையே ஒப்பு கொடுப்பதை விட எங்கிட்ட இருக்கிற சில காரியங்களை ஒப்பு கொடுக்கறது எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ யாராவது வர்றாங்க, அப்போ அவங்கள்ட்ட இந்தாங்க பிரதர், இந்த பைபிளை நான் உங்களுக்காக தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸியான காரியம், அப்படி தானே? அது மாதிரி ஒரு யாராவது உதவி கேட்டு வர்றாங்க, சரி கொஞ்சம் அவங்களுக்கு நம்மளால் முடிந்த, அப்போ எங்கிட்ட இருக்கிறத ஒப்பு கொடுக்கறது. இன்னும் பாருங்களேன், சிலர் என்ன செய்வாங்கன்னா, வேறொருத்தவங்களை இவங்கள ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, இவங்கள்ட்ட இருக்கிறதையும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, வேறொருத்தவங்களை என்ன செஞ்சிருவாங்க, ஆமாம் இவனை ஒப்பு கொடுத்துட்றேன், அப்படி தானே? புரியுதா உங்களுக்கு? அப்போ இவங்களையும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, இவங்கள்ட்ட இருக்கிறதையும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆமாம், இந்த ஆளை உனக்கு உனக்காக ஒப்பு கொடுத்துட்டேன், அப்படி தானே? இப்போ சில காரியங்கள்லாம் பாருங்களேன், ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் மகளை என்ன செஞ்சிடறாரு, கல்யாணம்னு வரும்போது ஒரு மாப்பிள்ளை கையில் என்ன செஞ்சிடறாரு, ஒப்பு கொடுத்து விடுகிறார். பாருங்க, இதெல்லாம் ஈஸி. இன்னொருத்தரை இன்னொருவருக்கு ஒப்பு கொடுப்பதும், நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பொருளை இன்னொருவருக்கு ஒப்பு கொடுப்பதும் மிக எளிது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தம்மை தாமே ஒப்பு கொடுப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னையே உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, அப்படி தானே? பாருங்க, அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கிறது. இப்போ என்னையே இந்த சபைக்காக ஒப்பு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ பாருங்க, இதிலெல்லாம் சில, ஏன்னா அப்படி சும்மா சொல்கிறது இல்லை. ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல், அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் கிடையாது, முழுவதும் அந்த நபர், அந்த பாத்திரம், அந்த பொருள் யாருக்காக, யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதோ அவர்களுடைய பயன்பாட்டிற்குள்ளாய் வந்துவிடும். இல்லையா? அதான் ஒப்பு கொடுத்துறது, விட்டு கொடுத்துறது. அப்போ பாருங்க, இங்கே இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இது எவ்வளோ ஒரு இதுன்னு பாருங்களேன். அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவரையே என்ன செய்துட்டார், நமக்காக ஒப்பு கொடுத்தார். உயிரையே தியாகம் பண்ணாருங்கிறது ஒரு பார்ட், அவரையே ஒப்பு கொடுத்தாருங்கிறது அதை விட ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா.
அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. இயேசு நல்லா கவனிங்க, இதற்கு உதாரணங்கள் இருக்கிறது. இயேசு அற்புதங்கள் செய்தார், ஆமாவா இல்லையா? அவரை ஒப்பு கொடுத்தபடினாலே நமக்காக நாமும் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவரை என்ன செஞ்சிட்டாரு, இன்னும் அவருக்குள்ள இருக்கிற அந்த மிராக்கிள், அந்த அற்புதத்தை நாம் என்ன செய்ய முடியும்? இப்போ புரியலையா? நம்ம இப்போ என்ன செய்ய முடியும்? இயக்க முடியும். இல்லையா? பாருங்க, இப்போ இந்த 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 மைக் இருக்கு. இந்த மைக்கை நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன்னா உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு வைங்களேன், இந்த மைக்கில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்களும் என்ன செய்யலாம்? செய்யலாமா இல்லையா? அதை ஆன் பண்ணலாம், அதை தட்டி பார்க்கலாம், அதில் பேசலாம், எல்லாம் செய்ய முடியும். அது மாதிரி தான் இயேசு தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே அவருக்குள்ளே இருந்த அவர் மூலமாய் செய்யப்பட்ட அற்புதங்கள் நம்ம மூலமாயும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், நம்மளாலையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பிசாசுகள் அவரை கண்டு ஓடின, நம்மளாலையும் நம்மளை கண்டு என்ன செய்யும்? நம்மளாலையும் பிசாசுகளை. அப்போ பாருங்க, இயேசு என்னெல்லாம் செய்தாரோ, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், நம்மளாலையும் சொல்லுங்க பரிசுத்தமாய். ஏன்னா அவர் நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார். அவரை முழுவதும் நம்மகிட்ட கொடுத்துட்டாருங்க. அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை நம்மாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. இதுதான் பாருங்க ஒப்பு கொடுப்பது என்பது. அப்படியே கொடுத்துட்டார். அவர் என்னெல்லாம் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதை அவரை கொண்டு நம்மாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததான அந்த இயேசுவின் அன்பு. இது என்ன காரணம்? என்னன்னா, தம்மை தாமே ஒப்பு கொடுப்பதற்கு அவருடைய அன்பு தான், நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருந்த அன்பு தான் காரணம். அல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பு. சரி, கடைசியாக ஒன்று பார்த்து ஜெபிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு காரியம் எடுக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எல்லாருமே எடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை விட இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு காரியம். வாசிக்கலாம். நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்புனா என்னங்கிறது நமக்கு தெரியுது. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே தான் பாருங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் இங்கே வருது பாருங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம மேலே கொடுத்த அன்பு என்னது? மாற்றமில்லாத அன்பு. அடுத்தது என்னது? தியாகமான அன்பு, பிரிக்க முடியாத அன்பு, நம்மை ஏவி எழுப்புகிற அன்பு, அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்த அன்பு. இப்போ மூணாவது அந்த கடைசியாக 6வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு நமக்கு உயிர் கொடுத்தது. இந்த உயிர் கொடுத்தது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இயேசுவின் அன்பு நமக்கு உயிர் கொடுத்து அந்த உயிரை என்ன செய்யணும்? நாமும் கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனால அன்புனா நம்மளுக்கு என்னன்னு தெரியுது. ஆனால் நம்ம இப்போ கடனாளிகளாக இருக்கிறோம். எதற்கென்றால் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. அல்லேலூயா. அப்போ இந்த சகோதரத்துவம் என்பது நம்முடைய அந்த அந்த நம்ம எல்லாம் சபை அப்படின்னாலே நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். அப்போ பாருங்க, நம்முடைய அன்பு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கே சபைக்கு வர எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் சாகணும் அப்படி இல்லை. நம்முடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அன்பாய், உண்மையுள்ள அன்பாய் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு உயிர் கொடுத்து நம்ம என்ன செய்கிறார்? உயிர் கொடுக்க ஏவுகிறார். உயிர் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதற்கு கடனாளி. ஏன்னா நம்ம இயேசுவின் அன்பு நமக்கு வந்தாச்சு. இனி நம்முடைய அன்பு யாருக்கு நேராக போகணும்? நம்முடைய சகோதரருக்கு நேராக போக வேண்டும். அல்லேலூயா. இப்போ இயேசு, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இயேசு உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கிறார். சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏன்பா ஆண்டவரே நான் அப்புறமா
கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னு பைபிள்லாம் கிடையாது, வசனத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ எனக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாம், என்கிட்ட என்ன இருக்குது, அது நிறைய இருக்குது. என்னது? அன்பு எப்படி இருக்கு? நிறைய இருக்கு. நீ ஒன்றும் அதெல்லாம் எனக்கு திருப்பி தர வேண்டாம், இந்த 1000 ரூபாய் வச்சுக்க. நீ என்ன செய்யினா மற்றவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் என்ன செஞ்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம வந்து இயேசுவுக்கு கடனாளியா, நம்ம சகோதரர்களுக்கு கடனாளியா? இயேசு சொல்லிட்டார், 1000 ரூபாய் கொடுத்துரு, எனக்கு நீ தரமாட்டா, நீ எல்லாம் செஞ்சிரு. ஆமா, சகோதரங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம அதை யாருக்கு கொடுக்கணும்? நம்ம இப்போ கடனாளி அப்படிதானே, கடன்காரன் ஆயிட்டோம். இயேசு கொடுக்க வேண்டாம், யாருக்கு கொடுக்கணும்? கொடுக்கணும். ஆமாம், அல்லேலூயா. அப்படிதான் இந்த வசனம் பாருங்க. இயேசு நமக்கு என்ன செய்து விட்டார்? அன்பை தந்து விட்டார். அதனால நம்ம அந்த அன்பை யாருக்கு கொடுக்க கடனாளியா இருக்கிறோம்? சகோதரர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நம்மகிட்ட எவ்வளவு நம்ம வாங்குறோமோ இயேசுவினிடத்திலிருந்து, அந்த அன்பில் எவ்வளவு வாங்குறோமோ அவ்வளவும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்போ உதாரணம் பாருங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இப்படி தானே? தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காய் வாழ்கிறவர்களுக்கும் சிறிய பிசகுகள் தவறுகள் வரும். நம்ம ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம், சரிங்களா? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சரிப்பா, ஏன்னா அவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு இல்லையா? சரி, நீ என்ன செய்யாத, அந்த கையங்களவமாக பிடிக்கப்பட்ட, அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னது போல இனி என்ன செய்யாத அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. நம்ம அந்த பக்கத்து போகிறோம். நமக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம என்ன பாவம் பண்ணோம், அப்படி நம்மக்கிட்ட என்ன குறை உண்டுன்னு நமக்கு என்னங்கிறது தெரியும். அதை நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் இப்போ எனக்கு என்ன தந்துட்டாரு? அந்த அன்பின் மூலமாக 1000 ரூபா கொடுத்துட்டாருன்னு வைங்க. இப்போ போகும்போது நமக்கு எதிராக யாராவது என்ன செஞ்சுருப்பாங்க? பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க வர்றாங்க, அவங்கள பார்த்த உடனே இப்போ எப்படி பார்க்குறது? அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ பாருங்க, இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அங்கேருந்து அவர் அன்பை வாங்கிட்டு வந்தோமா இல்லையா? இப்போ இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க? நம்ம பார்க்குற நம்ம சுற்றி உள்ள யாராக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க நம்மளை மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே தவறை மன்னியும் பாவத்தை மன்னியும்னு கேட்டுட்டு வந்துட்டு, இங்கே இவெல்லாம் பெரிய பாவி, இவன் அதை பண்ணா, இதை பண்ணா, இப்படி பண்ணா, அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அங்கேருந்து என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கோம்? வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ நம்முடைய அன்பு அவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அப்போ அந்த அன்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த அன்புக்கு முன்னாடி குறைகளாகட்டும் என்னவாகட்டும், அது என்னவாயிரும்? அந்த அன்பு, ஆமென், அல்லேலூயா, என்ன செஞ்சிடும்? அன்பு வசனம் இருக்குல்ல, அன்பு என்ன செய்யும்? எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? மூடிடும். எல்லாத்தையும் அன்பு என்ன செஞ்சிடும்? கவர் பண்ணிடும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நல்லா பாருங்களேன், நம்மக்கிட்ட அன்பா ஸ்நேகமாக இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் நமக்கு என்னவாகாது? பிரச்சனையாகவே தெரியாது. ஆனால் கொஞ்சம் மூணாவது ஆள் சும்மா லைட்டாக அப்படி முறைச்சி பார்த்தாலே நமக்கு என்ன வந்துடும்? ஆமாவா இல்லையா? அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அன்பிலே இருக்கிற. அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுகிட்ட வாங்கின அதே அன்பை நம்ம என்ன செய்யணும்? மற்றவரிடத்துலையும் காட்ட வேண்டும். அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அவிசுவாசிகளாக இருக்கலாம், குடும்ப அங்கத்தினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். நம்ம இயேசுகிட்ட வாங்கின அந்த உயிர் கொடுத்த அன்பை நாமும் என்ன செய்யணும்? உயிர் கொடுக்கும் அளவிற்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். சரி, அப்போது இன்றைக்கு ஒரு 6 காரியங்களை இயேசுவின் அன்பிலிருந்து நம்ம பார்த்தோம். இயேசுவின் அன்பு மாற்றமே இல்லாது. இயேசுவின் அன்பு நம்ம மேலே தியாகமுள்ள அன்பாக இருக்கிறது. இயேசுவின் அன்பு பிரிக்க முடியாத அன்பு. இயேசுவின் அன்பு நம்ம ஏவி எழுப்புகிற அன்பு. இன்னும் அந்த இயேசுவின் அன்பு தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தது. கடைசியாக ஒன்று பார்த்தோம், அந்த இயேசுவின் அன்பு நமக்காக உயிர் கொடுத்தது போல நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்யணும்? உயிர் கொடுக்கும் அளவிற்கு அன்பு காட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்போ கண்களை மூடி
சிறிது நேரம் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த அன்பு, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த இயேசுவின் அன்பு அவர் நம்ம மேலே காட்டினபடினாலும், இந்த பூலகத்தில் மனிதர்கள் மேலே காட்டினபடினாலும், அந்த இயேசு என்ன செய்தார்னா அவருக்காக ஒரு கூட்டத்தையே ஆயத்தம் பண்ணி கொண்டார். இன்றைக்கு அந்த அன்பு நமக்கு வேணும் அன்பானவர்களே. ஆமென், அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க வித்தியாசமாக இருக்கலாம், நம்ம கூட மற்ற மனிதர்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை பற்றி அறிந்த தேவ பிள்ளைகள் கூட இந்த அன்பு காட்டும் விஷயத்தில் வித்தியாசமாக இருக்கலாம். அப்படி இல்லை, நாம் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுகிறவர்களாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அநேகரை அந்த அன்பு நம்மிடத்தில் இழுத்துக்கொள்ளும். இயேசுவின் அன்பு நம்மளிடத்திலிருந்து வெளியே போச்சுன்னா போதும், அநேகர் நம்மால் இழுக்கப்படுவார்கள், இயேசுவின் அன்பால் இழுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் சமூகத்தில், எப்பா ஆண்டவரே, மாற்றமில்லாத நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், தியாகமான நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, பிரிக்க முடியாத நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஏவி எழுப்புகிற நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மைய எங்களுக்காய் ஒப்பு கொடுத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, உயிர் கொடுத்த அன்பு ஆண்டவரே, அந்த உயிர் கொடுத்தது ஆண்டவரே, நாங்களும் எங்கள் சகோதரருக்காக உயிர் கொடுக்க, அன்பை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. நன்றி அப்பா. Hallelujah, hallelujah. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. சொல்லலாமா? அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அல்லேலூயா. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ, இதுதான் பிரிக்க முடியும். வாழ்வோ இதுதான் பிரிக்க முடியும். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அப்பா அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்திலே நம்மை தந்து, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அப்பா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரபால ரஷகல ரதல ரபா. உம்முடைய அன்பு, ஆமென், மனிதர்களாய் எங்கள் மேல் பாராட்டி நம்முடைய அன்பு ஆண்டவரே, அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றும் அன்புள்ளவர்களாய் அநேகரிடத்திலே ஆண்டவரே அன்புக்குற கடனாளிகளாய் இருக்கிறோம் ஐயா.
அந்த பாதையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, அந்த பாதையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே நம்மை தந்தவர்களாய், ஆமென். இயேசுவின் அன்பு, அந்த அன்பு நம்மோடு உள்ளதான காரியங்களை நாம் பார்த்தோம். மனிதரோடு உள்ள இயேசுவின் அன்பு, கடைசியாக நம்ம பார்த்த அந்த அன்பு உயிர் கொடுத்தது. எதற்காகவென்றால் நாமும் உயிர் கொடுக்கிற அன்புள்ளவர்களாய் வாழ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நாம் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை நாம் ஒவ்வொருவருக்கும் தர. ஹல்லேலூயா. இந்த உலகம் அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அநேக தேவைகளின் மத்தியில், அன்பு தேவையின் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். தேடியும் காணாதவர்களாக இருக்கும்போது இயேசுவின் அன்பை கொண்டு செல்ல நாங்கள் இருக்கிறோம். இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள, இயேசுவின் அன்பை உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு தர நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னவர்களாய், அப்பா உங்கள் அன்பை நாங்கள் கொடுக்கணும்ப்பா, மாயமில்லாத அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கும் அன்பு. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிறதான அன்பை குறித்து தியானித்தோம் ஆண்டவரே. இந்த அன்பு ஆண்டவரே அப்பா, மாறாத அன்பு அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரிக்க முடியாத அன்பு. ஆமென். இப்படிப்பட்டதான நம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்தோம். தியாகமான அன்பு, ஏவி எழுப்புகிற அன்பு, எங்களுக்காய் ஒப்பு கொடுத்த அன்பு அப்பா. இந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அப்பா, ஆமென். ஹல்லேலூயா. இந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீரா. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே வந்த எல்லாரையும் ஆசீர்வாதம், சுகபலன் தாரு, கிருபையாயிருப்பீரா. ஆண்டவரே அப்பா, ஊர்களுக்கு போனவர்களும் சுகமாய் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் வருகிற நாட்களில் வந்து உம்மை ஒருமித்து ஆராய்த்து மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. அதன்படி உங்கள் வாழ்விலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எல்லாருக்கும் உதவி செய்வீரா. குறிப்பாக இந்த ஆண்டவரே ஜூன் மாதமானது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவைகளை சந்தியும், சுகபலன் தந்து நடத்துங்க ஆண்டவரே. இயற்கை நிலைகள் மாறும்போதும் நல்ல சுகம் தந்து நடத்துவீராக ஆண்டவரே. கொள்ளை நோய்கள், வியாதிகள் பெருகி வருகிற அந்த காலகட்டத்தில் கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்து சுகமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களையும் இந்த மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கு எல்லா கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.